Hallelujah, 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 hallelujah. உன்னத பரலோகம் அபிஷேகத்தால் தோற்றமையா நிரப்பமையா. உன்னத பரலோகம் அபிஷேகத்தால். அந்த தகப்பனே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாக கர்த்தர் தாமே பாடல் மூலமாக துதி ஆராதனை மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு கருவியா நீர் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வீக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு வருந்தும் உம்முடைய கருத்துல புகழ்கிறோம். பொறுப்படுத்தி வைத்து இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிற இடத்துல உட்காரலாம். ஒரு என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன், மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன். விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே. துறையில் தண்ணீர் இல்ல துறவையே தந்தீங்க, துறையில் தண்ணீர் இல்ல துறவையே தந்தீங்க, ஆகாரின் அழுகையே ஆனந்தமாய் மாற்றினீங்க, ஆகாரின் அழுகையே ஆனந்தமாய் மாற்றினீங்க. விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன், மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன். கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன், மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன். விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன், மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன். விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு கொடுக்கலையே. மனுஷரை பார்க்கையிலே மனமுடிந்து போயிருந்தேன், மனுஷரை பார்க்கையிலே மனமுடிந்து போயிருந்தேன், மன்னவனை பார்க்கையிலே மன மகிழ்ச்சியாகிவிட்டேன், மன்னவனை பார்க்கையிலே மன மகிழ்ச்சியாகிவிட்டேன். விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே,
செய்தீர். விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே. மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன். மாறாத உங்க அன்பை நினைச்சு பார்க்கிறேன், மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்கிறேன். விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே, விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு விலகலையே. அல்லேலூயா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதீங்க. ஏசப்பா நான் வருகிறேன், கலிலேய கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. அன்று ஒளிவில் மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலில் மேல நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஒளிவில் மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலில் மேல நடந்து அதிசயம் செஞ்சீங்க. ஏசப்பா நான் வருகிறேன், கலிலேய கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. எம்மா ஊரு சீடரோடு நடந்து சென்றீங்க, எம்மா ஊரு சீடரோடு நடந்து சென்றீங்க. என்னோடு இன்று நடந்து வாருங்க, என்னோடு இன்று நடந்து வாருங்க. அதுவே என் வாசை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. ஏசப்பா நான் வருகிறேன், கலிலேய கடலோரமா. என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ளம் தாங்காதுங்க. மார்த்தழைத்த போது கூட போனீங்க, மார்த்தழைத்த போது கூட போனீங்க. மரித்த லாசரை உயிர் தெழும்ப செஞ்சீங்க.
ஆமென். ஹalleluya 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 ஆமென். ஹalleluya. சிந்தனைகள் எல்லாம் ஒருமனப்படுத்தி இந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, அவரை நோக்கி கூப்பிட்டு, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வமே, பலத்தை கொடுத்த தெய்வமே, ஆரோக்கியத்தை கொடுத்த தெய்வமே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, குடும்பங்களில தேவனே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிந்தனைகளை சிதறவிடாதபடிக்கு அப்பாவை நோக்கி ஆண்டவரே உமக்கு துதி செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்திரே. எல்லா வாய்களும் திறந்த வண்ணமாய் அப்பா கிட்ட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆவியானவரே அப்பா, உங்க நாமத்தினால நாங்கள் ஒன்றாய் கூடி இருக்கிறோமே அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஸ்லாக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி தலரமா சந்தரணமா ஓரி பலதரவா கதரணமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேசுங்க பேசுங்க, ஆவியானவரோடு பேசுங்க, ஆவியானவரை கனப்படுத்துங்க, அவரை புகழுங்க, அவர் நாமத்தை சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, அடி வயிற்றிலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்க உள்ளத்துல வாங்க ஆண்டவரே, எங்க சிந்தையில வாங்க ஆண்டவரே, எங்களை ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை சிந்தையில ஒருமனப்படுத்துங்க, ஆவியில ஒருமனப்படுத்துங்க. உங்களோட நாங்களை பேசுகிற பிள்ளைகளாய் நீங்க எங்களோட பேசுகிறத எங்க காதுகள் கேட்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் காதுகளை திறந்தருளுவீராக, காதுகளை திறந்தருளுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஓ ரபலதரனமா ஓரி பலதரபுஷதரனமா ஓரி பக்கபலதரபா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்க கூடாதபடிக்கு, உம்மை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு, உம்மை ஜெபிக்க கூடாதபடிக்கு, உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு எதெல்லாம் ஆண்டவர் எங்க சரீரத்துல பலவீனமாக காணப்படுகிறது, இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தரீர் உடைப்பீராக ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைங்க ஆவியானவரே. இந்த ஆராதனை வேளையில நாம மகிமைப்படணும். உங்களோட நாங்கள் பேசுகிற நேரம், நீங்க எங்களோட இடைப்படுகிற நேரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க 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 துதிங்க, நல்ல வாய்களை திறந்து துதிங்க. துதிகள் மத்தியில் ஆவியானவர் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசைவாடுகிற தேவன், நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற தேவன், நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். அந்த தேவனை நோக்கி துதிக்கலாமே, அவரை நோக்கி துதிக்கலாமே. ஹல்லேலூயா. கிருபைக்காகப்பா, கிருபைக்காக 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 நாங்கள் இங்க வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அது உம்முடைய கிருபை மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பேசுங்க, அவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கே
ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் எனக்கென முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர் எப்படியும் முடித்திடுவீர் உமக்கே ஆராதனை கரங்களை உயர்த்தி என் உயிருள் நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமே ஆளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர் காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர் என்னை நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர் உமக்கே ஆமாண்டவரே என் உயிருள்ள நாளெல்லாம் சொல்லலாமே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் என்னை புடம்பிட்டால் பொன்னாக துளைக்கிடுவே என்னை புடம்பிட்டால் பொன்னாக துளைக்கிடுவே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவாக காத்து கொண்டேன் உந்தன் சொல்லை உணவா காத்து கொண்டேன் உமக்கே ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திருந்த அப்பாவுக்கு எங்க உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை என் உயிருள் நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை காயப்படுத்தி கட்டு கர்த்தரே அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள ஆமாப்பா உமக்கே ஆராதனை என் உயிருள் நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத கரங்களை உயர்த்தி அனைத்தை செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் எனக்கென முன் குறித்த எதையுமே
முடித்திடுவீர், எப்படியும் முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள் நாளெல்லாம். சொல்லலாமே, உமக்கே அப்பா, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், என்னை நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கு ஆராதனை என் உயிருள்ள அப்பாக்கு நேராய். உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, கரங்களை தட்டி அப்பாவுக்கு மக்கு நன்றி 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 அப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. நீங்க முடிவெடுத்தா அது யாராலும் மாற்ற முடியாத ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்க ஜீவன் உள்ளவரே ஆண்டவரே, எங்க பலன் உள்ளவரே ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நீரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறீங்க, நீரே கனத்துக்குரியவராய் இருக்கிறீங்களே, நீரே மகிமைக்குரியவராய் இருக்கிறீங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா ஆண்டவரே மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாம மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே, அவைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்க ஜீவன் உள்ளவரே ஆண்டவரே, உம்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே. இரே அப்பா, புகழ்ச்சிக்குரியவராய் இருக்கு. ஆராதனை வேலையில நாம மகிமை பெற்ற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியாய் இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 'எடுத்துட்டீங்களா? முழு இருதயத்தோடும் உம்மை கூப்பிட்டேன் கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக் கொள்வேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜனங்களுக்கு முன்னே ஜாமங்களுக்கு முன்னே என் கண்களை வீட்டுக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன்.
என்பதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்க 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 என் உள்ளம் மகிழ்ந்திடுதே. உம்மை பாட 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 என் மனமே நிறைந்திடுதே. உம்மை துதிக்க 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 என் உள்ளம் நிறைந்திடுதே. உம்மை பாட 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 என் மனமே நிறைந்திடுதே. வேறென்ன வேண்டும் பாட போதும் நீரே நிரந்தரமே. வேறென்ன வேண்டும் பாத போதும் நீரே நிரந்தரமே. உம்மை துதிக்க 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 என் உள்ளம் மகிழ்ந்திடுதே. உம்மை பாட 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 என் மனமே நிறைந்திடுதே. தாவீத போல துதிக்கணும், தானியேல போல ஜெபிக்கணும். கரடு முரடான வாழ்க்கை வந்தாலும் யோபுவ போல இருக்கணும். தாவீத போல துதிக்கணும், தானியேல போல ஜெபிக்கணும். கரடு முரடான வாழ்க்கை வந்தாலும் யோபுவ போல இருக்கணும். நீரெந்த வாசமே, நீரென் தேசமே, நீரெந்த வாசமே, நீரெந்த தேசமே. உம்மை துதிக்க 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 என் உள்ள மகிழ்ந்திடுதே. உம்மை பாட 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 என் மனமே நிறைந்திடுதே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே கொடுக்கிறவன் எவனும் கெட்டு போவதில்லை. ஆண்டவரே என் தேவன் தாமே ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிங்க. என்னால கொடுக்க முடியவில்லை என்ற சொல்ல கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. கரத்தில் ஒப்பு கொடுப்பு இயேசுவை ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு gift நம்ம சர்ச் மூலியமா கொடுக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்களா, நீங்க பிரைஸ் வாங்குறது ஒரு சில பெரியவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. உங்களுக்கு உற்சாகப்படுத்தலாம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1:30 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துடுங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு நினைக்கிறேன். நீங்கள் எருமேட்டிலேருந்து வரனாங்க டான்ஸ் ஆட, இன்னும் வரல. மணி 12 மணி ஆக போகுது. வந்துனுக்குறாங்களாம்மா? சரி, 1:30 மணிக்குள்ள வந்துட்டாக்கா ஆடல் பாடலோடு நம்ம இந்த சில்ட்ரன்ஸ் கிளப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா தட்டா. அடுத்தபடியாக இன்னைக்கு எப்பவுமே 3 ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம 5 ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், 3rd, 4th, 5, 6 வெள்ளை பார்த்து கூத்து, 7 ஏணி மேலே ஏறு. பையில எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஜன்னல் மேலே ஏறி வைக்க போகிறேன். ஓகே, விளையாட்டுக்கு சொன்னேன். 1:30 மணிக்கு பிள்ளைங்களுக்கு இருக்கிறது. சர்ச்சஸ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு எதாவது செய்ய போகிறீங்களா? சுண்டல், டீ, காஃபி, சோறு ஆக்கி தரீங்களா? சிறுவர் உள்ள பிள்ளைங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு கொடுக்குறீங்களா? பிஸ்கட் வாங்கி தரீங்களா? டீ போட்டு வாங்கி குடிக்கிறீங்களா? முன்னாடி இருக்கு டைம் ஒன்று உங்களுக்கு 1:30 மணி நேரம் இருக்குது. 1:30 மணி இருக்குது. நீங்கள் 2 மணிக்கு 2:30 தான் 3 மணி முடியும். நீங்கள் பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறீங்க, டீ போட்டு கொடுக்குறீங்க, சோறாக்கி தரேன் அப்படின்னா பரவாயில்ல. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு கூட்ட சோறு கொடுத்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் சாப்பிட்டுப்போம். ஆமாம், வீட்டில் சேர்ந்தவங்க ஆளுக்கு என்ன போய் குண்டால் தூக்கிட்டு வந்துடுங்க. ஓகே, நீங்கள் சில்ட்ரன்ஸ் மினிஸ்டருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சிறு உழைத்து நீங்களை நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி இது இன்னைக்கு அமாவாசை ஜபம் இருக்குது. பாசம் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்த ஆராதனை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒவ்வொரு குடும்பத்து பேர் சொல்லி தனித்தனியாக நம்ம ஜபம் பண்ணி நீங்கள் முடிக்கலாம். 3வது, நாளைக்கு ஸ்பெஷல் ப்ரேயருக்கு 6:30 மணிக்கு, நாளை மாலை 6:30 மணிக்கு சிறப்பு ஜப கூட்டம் நம்ம சர்ச்சில் இருக்குது. வாங்க, நீங்கள் 6:50க்கு வாங்க, 7 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு வாங்க. 8:40 முடிஞ்சிடும். எப்படி ஒரு 1/2 மணி நேரம், ½ மணி நேரம் இல்லை 1 ஹவர் நடக்க நினைக்கிறதுக்கு ஆலோசனை கூட்டம்.
இங்கே ஆலோசனை கூட்டம் நடக்கும். வெளி மாநிலத்திலேருந்து வராங்க, சரி வெளி மாவட்டத்திலேருந்து வராங்க, விழுப்புரம் தாண்டி வராங்க அவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆயத்தமாக வருமுறை இயேசு நாமத்தில் அன்போடு கேட்டுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக வேண்டிக் கொள்ளும். 6:30 மணிக்கு சிறப்பு ஜபம் இருக்கிறது, ஜெபித்துக் கொள்ளுங்கள். 50வது முறை போன மாதம் 15ஆம் தேதி 50வது முறை ரத்தம் கொடுத்ததுனால நம்ம 50 முறை கொடுத்துருக்கேன். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சிறப்பு விருந்தினராக என்னை அழைச்சிருக்கிறாங்க. சிங்கிக்காமிலேருந்து சனிக்காமுக்குள்ளாக அந்த சென்னையில் வைத்திருக்கிறாங்க. நம்ம மாவட்டத்தின் சார்பாக நான் போகிறேன். ஆமென். நம்ம மாவட்டத்துக்கு ஒரு பெருமை செலுத்த இருக்கிறேன். அதை பிரியாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நேற்று தினத்தில் என்னுடைய அக்கா வீட்டுக்காருக்கு உடல்நிலை சரியில்லை, ஆப்ரேஷன், கை வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய்க்கிறாங்க. அது ரத்த குழா அடைப்புன்னு சொல்லி ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் போகலான்னு டிக்கெட் புக் பண்ண நினச்சேன். ஆனால் நேற்று காலையில் தான் நம்ம அரசு மருத்துவமனையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. சாரி பாஸ்டர், உங்களை போன மாதமே கூப்பிட்டுருக்கணும், கொஞ்சம் தலைவர் அதாவது முதலமைச்சர் பிஸியாக இருக்கிறதுனால ஷெட்யூல் இல்லை, இந்த வாரம் வருகிற 22 6 சனிக்கிழமைக்குள்ளாக உங்களை கூடுவாங்க, நீங்கள் கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற திருவிருந்து ஆராதனை திருசபை உணவு அளிக்கும் என்று பொறுப்பெடுத்துக் கொண்டு இருக்கிறது இல்லையா, அடுத்த மாதத்துக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளைக்கு கட்டாயம் எல்லாரும் இருக்கணும். ஆமாம், 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. மேட்டு பொண்ண போட்டுருங்க. கண்டக்டர் எங்களுக்கு அவர் உதவியாளர் வரலை, எங்களை பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் பைக்கில் எங்கள் மனைவி எங்கள் விசுவாசியை தவிர்த்து யாரும் எழுத்த மாட்டேன், கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால அது கேன்சல் ஆகிருக்கு. 2 பேர் அவங்கள பார்க்கல. நான் சரிதானே பேசியிருக்கேன்? சரிதானம்மா பாசம்மா? பாசையா சரிதானே? என் வாகனத்தில் என் சபை விசுவாசியும் என் மனைவி தவிர்த்து யாரையும் ஏற்றி கொண்டு போக மாட்டேன். தெரியாது யாருன்னு கொண்டு போய் அது யாராவது பார்த்து போட்டோக்கிட்டு முடிச்சு பாசை யாரோ ஒரு பொம்பளை கூட்டின்னு வராரு. பயில ஒன்றும் இல்லை, நமக்கு சாட்சி முக்கியம் இல்லையா? அது நான் 18 வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு வராது காரியம். அதுக்காக உதவி செய்ய போய் உபத்திரத்தை நம்ம வர வச்சுக்க கூடாது. அதனால தான் வர வைக்கல. விரைவில் அவங்கள பார்த்து பேசுகிறேன். சரிதானம்மா? கர்த்தர். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? நீங்க ஊழியக்காரர்கள் செய்வது என்ன? நல்ல கவனிங்க. ஒரு 10 விசுவாசியோ இல்லை 20 விசுவாசியோ தேவைக்கு ஏற்ப காணிக்க தசமாக வந்த உடனே அவங்க பெரிய வட்டத்தில் இருக்கிறவங்க குறுகிய வட்டத்துக்குள்ளே என்ன பண்றாங்க? வாழ பழகி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்லியது புரியுதுங்களா? நான் சொல்லியது புரியுதாம்மா? நான் சொல்லியது புரியுதுங்களா? எல்லாரும் பார்க்குறீங்களா? கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆமென். ஆண்டவர் தேவன் படித்த எல்லா படைப்புக்கும் போயிட்டு அவருடைய நற்செய்தியை சொல்லும்படியாக நம்மளுக்கு தேவன் கட்டளை இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, நீங்க 5 வகையான ஊழியங்களில் பிரதான ஊழியம் சுவிசேஷ ஊழியம். என்னது? என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? இந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன பண்ண நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். யாருக்கிட்ட? கடக்கோடியில் இருக்கிற ஒரு நபரை கூட விடாம அவர்களுக்கும் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாம் என்ன பண்ணோம்? அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பின் சுவிசேஷம் ரொம்ப வாசிக்க சங்கீதத்துல 96வது சங்கீதத்துல வாசிப்போம். 1-2 96வது சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள், எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள், பாடுங்கள். கர்த்தரை பாடி, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள், சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அறிவியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தேவன் சொல்லுங்க, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அனைவருக்கு நம் அறிவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, சபை என்று எடுத்துக்கொண்டால் கவனிங்க, அது சின்ன சபையோ பெரு சபையோ, அம்மே ஹல்லேலூயா, ஆரம்ப காலங்களில அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை சிறப்பாக செய்தார்கள். ஆரம்ப காலங்களில் சிறுவர் ஊழியம் சிறப்பாக அவர்கள் செய்தார்கள். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் அவர்கள் வளர வளர அவர்கள் அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய மறந்து தன் கிட்ட கத்த கொடுத்த மந்தைகள் வைத்து சபையை வளர்ப்பதை அவர்கள் பண்ற முக்கியத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்மளாம் யாரு? ஆரம்பம் சபையா இருக்கு. எல்லா ஊழியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்த பிறகு வளருவதற்கு காரணமாக இருந்த மற்ற ஊழியங்களை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் ஊழியத்தை 4வது வாரம் ஆனால் சுவிசேஷ ஊழியம் சபை முச்சு ஊழியம் நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு கிராமத்துக்கு போயிட்டு என்ன பண்ணோம்? சுவிசேஷத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிங்க. ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சொல்லணும். ஆண்டவர் தெரிந்து கொண்ட நம்ம அவரை குறித்து என்ன பண்ண நம்ம நண்பர்கள்ட்ட போய் சொல்லணும், வேலை செய்கிற இடத்துல சொல்லணும், சொந்த பந்தங்களுக்கு சொல்லணும், பக்கத்து வீட்டில் சொல்லணும், அருகாமையில் சொல்லணும், பக்கத்து கிராமத்துக்கு போய் என்ன பண்ணணும்? நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். ஆமென். சொல்ல வேண்டியது நம்முடைய கட்டாயம், கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, நான் சபை ஊழியத்தை அதிகமாக நேசிக்க மாட்டேன். சுவிசேஷ ஊழியம், சிறுவர் ஊழியம். ஆமென். ஏன்னா சிறுவருடைய ஆத்மா வெளியேறப்பட்டது. இந்த சின்ன வயசுலேயே கர்த்தருடைய வசனத்தை சொல்லி வளர்க்க அவர்கள் பெரிய ஆதரவுக்காக விட மாட்டாங்க. அந்த வசனம் வார்த்தை அவர்களை நடத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை உருவாக்க காரணம் என்னது? 1 சிறுவர் ஊழியம், 2 சுவிசேஷம். எடுத்த உடனே சபை உருவாக்க முடியாது. ஹல்லேலூயா. எடுத்த உடனே சபை உருவாக்க முடியலனாக்கா அது பிசினஸ், அது வியாபாரம். அங்க ரட்சிப்பு பார்க்க முடியாது. ஆமென். திரளான ஜன கூட்டத்தை பார்க்கலாம், வாரம் சோறு போடலாம், பரிசுகளை கொடுக்கலாம், ஆனா ஆத்மாங்க ரட்சிக்கப்படாது. என்னது? ஆத்மா ரட்சிக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது, நம்ம பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஜெபிப்பேன், ஆண்டவரே மற்ற ஊழியக்காரர்களை போல நான் இருக்கக்கூடாது, மற்ற ஊழியர்களை போல என்னுடைய ஊழியம் இருக்க கூட, என்ன வித்தியாசமா என்ன நடத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம ஊழியமோ ஊழியக்காரருக்கு வர சொல்லல, அவர்களை போல நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை போல மாற நான் என்ன பண்றேன்? ஆசைப்படுறேன். என்ன? உம்மை போல என்ன மாத்துங்க, உம்மை போல என்ன மாத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம மாசத்துக்கு ஒரு முறை தான் சொல்லுகிறோம், அது தப்புதான். இது
நாளுக்கு நாள், டே பை டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணணுமா அவரை பத்தி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அம்மே, ஹல்லேலூயா. எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் எம்மா சாலமோன் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னாக்கா, அவர் வல கட்டாயமாக லிஃப்ட் கொடுப்பார். ரோட்டில் யாருன்னாலும் பரவாயில்ல, தெரியாதவங்க நின்று வாங்க அந்த பக்கம் தான் போகிறோம், நீங்கள் எங்கே வரீங்க, உட்கார வச்சு என்ன பண்ணுவார், பேசிக்கிட்டே போய் டீ கட்டில் நிற்க வச்சுட்டு டீ வாங்கி கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லி அனுப்பிச்சிடுவார். அட்ரஸ் வாங்கிக்கணும். நம்ம ஹல்லேலூயா. அட்ரஸ் வந்து அட்ரஸே ஃபோனை வாங்கிட்டு அந்த பக்கம் எப்போ போகிறாரோ அப்போ போய் என்ன பண்ணுவார், அவங்கள நானும் இந்த பக்கம் தான் வரேன், உங்களை பார்க்க வரலாமா கேட்டுட்டு போய் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல ஜோம் பண்ணி 2-3 குடும்பம் வர ஜோம் பண்ணி போயிடுவார். ஹல்லேலூயா. இப்படிதான் பல சபைகள், பல ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாரு, கர்த்தர் அவரை கொண்டு உருவாக்கினார். ஹல்லேலூயா. நேற்று தினம் அவருக்கு 79வது பிறந்த நாள். 80 அடுத்த மாதம், அடுத்த வருஷம் 79வது பிறந்த நாள். என்ன பண்ணோம், நேற்று செய்யார் சர்ச்சில் நாங்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஜோம் பண்ணாங்க. நான் வெள்ளத்துக்கு வந்துட்டேங்க. ஹல்லேலூயா. ஆனால் நான் வரலன்னு சொல்லி முடிக்காமல் இருந்தாங்க, அப்படி கேட்கல விட்டாமல் வெயிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊருக்கு வெளியே போகும்போது அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்காக காத்திருக்கிறோம், எங்கே ஆள் இல்லையே, எங்கே போயிட்டு நீங்கள் மீட்டிங் தெரியாதான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு. சரி, நான் வந்துட்டு சொல்லி லைவ் லொக்கேஷன் போட்டுட்டு நான் சீக்கிரமாக போய் கலந்து கொண்டேன். அங்கே போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க, நான் உள்ளே போன உடனே கேக்கு வெட்ட ஆரம்பித்தாங்க, ஜோம் பண்ணாங்க. எல்லாருக்கும் கேக்கு ஊட்டி விட்டாரு. நான் கேக்கு சாப்பிட முடியல, வேணான்ட்டேன். அவருக்கும் பிபி சுகர் அதிகமாகுது, எல்லோரும் பெருசு ஊட்டி விட்டாங்க. அவர் இன்னும் ஒரு விஷயம் வரட்டுமே, இது பலத்தின் மிகுதி 80 இல்லை, அந்த வசனம் நிறைவேறணும்ல, அதனால குட்டியோன்னு எடுத்து அவர்கிட்ட போனேன், ஊட்டி விட்டு வந்துட்டேன். அப்போ நானும் என் மனைவி என் மகளும் இணைந்து அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு போயிட்டு, வருஷம் அவர் பிறந்த நாளைக்கு நான் கிஃப்டே தர மாட்டேன். என்னது, அவர்கிட்ட போய் முட்டி போட்டு ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு 75, 76, 78 ஊழியத்தில் எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியும் உன்னுடைய அபிஷேகமும் அந்த வல்லமையும் தேவ கிருபையும் எங்கள் குடும்பம் இறக்கு. இப்படிதான் நான் போன வருஷம் சர்ச்சில் இருந்தார், லேட் ஆகிடுச்சு, சர்ச்சில் போய் ஜோம் பண்ணி வந்துட்டோம். நேற்று வீட்டில் இருந்தார், வீட்டில் போயிட்டு திருப்பி உனக்கு 79வது பிறந்த நாள், நீ கடந்த 48 வருஷம் ஊழியம் பண்ண வந்த 48 வருஷம் அனுபவத்தையும் ஊழியத்தையும் வளர்கிற எனக்கு கொடுத்துடு. இன்னொன்று நினச்சேன், உன் மேலே சால்வை போட்டிருப்பாங்களே உன் பிறந்த நாளைக்கு, அது கொடுத்து என் மேலே போடுன்னு சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா மூத்த ஊழியர்களுடைய ஆதரவு ஜபமும் நம்மளுக்கு தேவை. ஏன்னா எனக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்த தகப்பனார். ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரிய வளர்ந்தது வேற ஒரு தகப்பனார். ஹல்லேலூயா. எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தோம் மறந்துடாதீங்கம்மா இல்லைங்களா. உங்களுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது சந்தித்து உங்களால் முடிந்த உதவியை பண்ணுங்க, செய்துட்டு வாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதுங்களா? ஞானஸ்நானம் கொடுத்தவர்களை மதிக்கணும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போகாமல் இருக்கலாம். அம்மே, ஹல்லேலூயா. அதுவே காரணமாக வச்சு விட்டுறக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த தேவ மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் சந்தித்து பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அம்மே, ஹல்லேலூயா. தப்பா செய்ய முடியுமா? முடியாதா? அம்மே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 1 நாள் எடுத்துக்கொள்வோம். 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பூமியின் சகல குடிகளே, பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உயிரோடு இருக்கிற நம்ம அவர் குறித்து நாளுக்கு நாள் என்ன பண்ணோமா, அவருடைய நற்செய்தியை, நற்பண்புகளை, தேவன் யார், மனுஷகுமார் யார் என்பதை
பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹalleluya ஹல்லேலூயா, ஹalleluya ஹல்லேலூயா, ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு இந்த சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஒரு சில ஊழியருடைய மனநிலை மாறி போயிருக்கு. வசனத்துல வாசிக்கிறோம். இசைக்கியல் வாசிக்கும் போது இசைக்கியல் 33 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரோடு பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் நிமித்தம் நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லா காலங்களில் உள்ள எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்குள் காவற்காரனாக வைத்த பின் 2ஆம் வசனம் தான் வாசித்தீங்க, முடிக்கலையா அது? தேசத்தின் மேல் பட்டயம் எசேக்கியேல் 33 2ஆம் வசனம் தானே. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. 34 34:2. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பார் அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. இங்க தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மந்தி அல்லவா மேய்ப்பர் மேய்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லி வழிநடத்த வேண்டியவர்களை வழிநடத்தாமல் தங்களே அவர்கள் என்ன பண்றாங்க, மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் மூலமாக என்ன பண்ணோம், இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணோம், உதவி செய்ய வேண்டும். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யணும். யாருக்கு உதவி வேண்டுமோ, யாருக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமோ அவர்கள் என்ன பண்ணோம், நாம் உதவியாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டியவர்கள் அப்படி இல்லாதபடிக்கு அவர் தங்களையே என்ன பண்றாங்க, மேன்மைப்படுத்தி தங்களே அவர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த 9வது மாதம் இன்னைக்கு 21ஆம் தேதியில வந்திருக்கிறோம். ஆகவே நாம் கவனிங்க, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் கடமையாக அது இருக்கிறது. ஆகவே நாம் சுவிசேஷத்தை நம்ம போவோம். நாம் பக்கத்து கிராமத்துக்கு ஒன்று, இந்த பக்கம் 2 கிராமம் இருக்கிறது. என்ன கிராமம்? தென்பண்டலமா, இந்த ரோடு போர் சோத்து பக்கம் வானகமூர் ஊருக்குடி பேக் சைடு பின்னாடி. ஆமென். நம்ம அந்த பகுதியில் அடுத்த வாரம் நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு கரங்களை தேவனை மகிமைப்படுத்துவோமாக. சோத்திரம், 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 சோத்திரம்.